மார்னிங், ஹாப்பி டு see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமாக உங்களை யாவரை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. இந்த மாதம் முழுவதும் மன்னிப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். கொடுப்பதும் மன்னிப்பதும் கிறிஸ்தவனுடைய இரண்டு பெரிய அடையாளங்கள் என்று நாம் பார்த்தோம். கிவிங் அண்ட் forgiving is a two marks of Christianity அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே forgiving மன்னிப்பை குறித்து நாம் தியானிக்கிறோம். போன வீடியோல மன்னிப்பை உணர்தல், நாம் பெற்றுக்கொண்ட மன்னிப்பு எப்பேற்பட்டது, நாம் பெற்றுக்கொண்ட பாவம் எப்பேற்பட்டது, நம்முடைய கடன் எப்பேற்பட்டது, அதை தேவன் எப்படி மன்னித்தார், அப்போ அந்த மன்னிப்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம போன வீடியோல கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோல மன்னிப்பு கொடுத்தவர் எப்படிப்பட்டவர், forgiver எப்படிப்பட்ட நபர் என்பதை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். மத்திய 18வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது எப்பொழுது அவன் கடனை எல்லாம் தீர்க்க முடியவில்லை, ஏன்னா இவ்வளவு கடன் இருக்கு என்று அவன் உணர்ந்த பொழுது அவன் சொல்கிறான், அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பாருங்களேன், ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் போன வீடியோல இந்த கடன் எப்படிப்பட்டது, எப்படி அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு மன்னிப்பு கொடுத்தவர் பாருங்களேன், இவன் கேட்டது என்னன்னா, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாய் இரும். ஆனால் அவர் பண்ணது என்ன பாருங்களா, ஆண்டவர் மனதிறங்கி விடுதலை பண்ணி அவனுடைய கடனை மன்னித்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இங்க பிளே ஆகிறத பார்க்கிறோம். he begging for a patience, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க, நான் எப்படியாவது என்ன பண்ணிடுறேன், நான் இதை எதையாவது வித்து எதையாச்சும் பண்ணி நான் இந்த கடனை கட்டிடுறேன் அப்படின்னு கேட்கிறான். அதுதான் அவன் கேட்டான், எனக்கு கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணலன்னா என்ன தண்டிச்சிருங்கன்ற மாதிரிதான் அவன் கேட்டது ஆண்டவரிடத்துல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன்கிட்ட மனதிறங்கி, அந்த கம்பேஷன் காட்டோட மனதிறங்கி விடுதலை பண்ணி கடனை மன்னிக்கிறதுனா பாக்குறோம். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் எவ்வளவு நாள் உழைச்சாலும் சரி, இவன் எவ்வளவு நாள் போராடினாலும் சரி, இந்த கடனையே மன்னிக்க முடியாது என்பது இந்த எஜமானுக்கு தெரியும். எவ்வளோ இவன் போறனாலும் அந்த காசை கொடுக்க முடியாதுன்றது எஜமானுக்கு தெரியும். ஆனா இவன் என்ன கேட்கிறான்னா, தன்னுடைய நிலைமை புரியாம, தன்னுடைய வாழ்க்கை சூழல் புரியாம, தன்னுடைய கடன் எவ்வளவு மோசமானதுன்றது தெரியாம கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். எவ்வளவு ஃபன்னியானதுன்னு பாத்தீங்களா? நம்ம கூட பல நேரம் அப்படிதான் ஆண்டவர் நினைச்சிருக்கோம், ஆண்டவரே நான் கொஞ்ச நாள திருந்துருவேன், கொஞ்ச நாள சரியாயிருவேன், அப்படி நான் எப்படியாவது நான் பண்ணி இந்த பாவத்தை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, கண்டிப்பா ஒரு நாளும் உங்க பாவத்தை உங்களால மேற்கொள்ளவே முடியாது, அது தீர்க்கவே முடியாது என்பது மிகப்பெரிய உண்மை. அந்த சூழல பாருங்க, இந்த எஜமான் சொல்றது பாருங்க, அவர் மனதிறங்கி அவன் விடுதலை பண்ணி கடனை மன்னிக்கிறார். இங்கதான் அந்த forgiverோட ஹார்ட்டை பாக்குறோம், மன்னிப்பு கொடுத்த அந்த எஜமானுடைய ஹார்ட்டை பாக்குறோம். பாருங்களேன், மனதிறங்குறார். கம்பேஷன் என்ன, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு கிரேஸ் தரேன், நான் உனக்கு கிருபை கொடுக்குறேன், நானே உன்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வரேன் அப்படின்றதுதான் இந்த மனதுருக்கம் அப்படின்னு பாக்குறோம். பொறுமைன்னா கொஞ்ச காலம் வரைக்கும் வெயிட் பண்றேன், நீயே முயற்சி பண்ணு அப்படின்னு அது வரைக்கும் இருக்கிறது பொறுமை. ஆனா இந்த மனதுருக்கம் என்பது பொறுமையை விட மிகவும் மேலானது. எப்படின்னா, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நானே உனக்கு உதவி செய்யறேன், ஏன்னா உன்னால முடியாதுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை அதுல இருந்து விடுதலை பண்ணி அவனுக்கு மன்னிக்கிறான்னு பாக்குறோம். இப்ப மன்னிப்பு கொடுக்கிற இவர் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களா? இதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்மளால செய்ய முடியாதுன்னு தெரியும், நம்மளால பலனை வச்சு மேற்கொள்ள முடியாதுன்னு தெரியும், நம்மளால இதை ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு தெரியும். இவர் நம்ம வாழ்க்கையில பொறுமையா மட்டும் இல்ல, மனதுருக்கத்தோடு இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் நம்முடைய கடனை, நம்முடைய பாவ கடனை, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளோ பாருங்களேன், இந்த mercy, இந்த கம்பேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, a deep feeling of mercy for someone undeserving, தகுதி இல்லாத நபர் மேல் காட்டப்படுகிற அன்பு தான் இந்த மனதுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தகுதியே இல்ல, நம்ம ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சு நம்மளை மன்னிக்கிறதுக்கு தகுதியே இல்லை, ஏன்னா அவ்வளவு மோசமான பாவிகள், அவ்வளவு தேவனுக்கு விரோதமான நபர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம மேல் மனதுருகிறார். இவனால அதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் மனதுருகி நம்ம மன்னித்து விடுதலை ஆகிறார் பாக்குறோங்க. போன வீடியோல நம்ம பார்த்தோம் அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு. இந்த வீடியோல பார்த்திருக்கோம் மன்னிப்பு கொடுத்த நபர் எப்படிப்பட்டவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர், அவர் மனம் உருக்கம் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜனங்களை பார்த்து அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிறதை கண்டு அவர் மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மையும் பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். அந்த மனதுருக்கம் என்பது, நான் அதுக்கு டிசர்வ்ட் பர்சன் கிடையாது, அந்த mercyக்கு, அந்த அன்புக்கு நான் டிசர்வ்ட் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவன் டிசர்வ்ட் இல்லைன்னு தெரியும், இவனால அதை ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு தெரியும், இவனால தீர்க்க முடியாதுன்னு தெரியும், இவனால சரி செய்ய முடியாதுன்னு தெரியும், அதனால என் மேல அந்த அன்பை காண்பித்து அவரே என்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து
என்னை மீட்கிறார், என்னை மன்னித்தவர், அப்படிப்பட்ட நபரா இருக்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் மன்னிப்பை உணர்ந்துட்டீங்கன்னா உங்க மன்னிப்பு கொடுத்தவர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த நாள் உணர்ந்து பார்க்க ஆண்டு உதவி செய்வராக. ஆண்டவருடைய இந்த மனதிற்கும் என்கிற குணாதிசயத்தை இந்த நாள் முழுவதும் இந்த பகுதியில் நீங்க வாசிச்சு மேற்கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. God bless you and have a great day.